ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஃபுல் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுக்க போகிறேன். அதில் தான் ஒயிட் ஃபாரஸ்ட் செய்ய போகிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு தயிர், அதுலேயே 1 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைலாம் கரையிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இப்போ அதில் 2 கப் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு அந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறமா சூப்பரான பேட்டர் ரெடி ஆகிடும். என்கிட்ட வந்து அவன் இல்லை, நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு இருக்குது. ஸோ குக்கரில் அடியில் உப்பு போட்டு மேலே ஸ்டாண்டை வச்சு குக்கரோட மூடியில் கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கேக் பேட்டரை வந்து கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போது அந்த கேக் டின்னில் பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை. அதனால் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே மைதா மாவை தூவி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஓரம் ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டு கேக் டின்னில் கேக் பேட்டரை சேர்த்தாச்சு. என் குட்டீஸ் நானும் மிக்ஸ் பண்ணுறேன்னு ரொம்ப ஈகராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக செஞ்ச கேக். என்ன அப்படிங்கிறத நான் ஃபைனலி சொல்கிறேன். எஸ், இப்போ நம்மளுக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணுறோம். அதில் தான் ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கேக் டின்னில் மாற்றிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் குக்கரில். எனக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு கேக் வேகிறதுக்கு. இப்போ அதுக்கான அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு கிண்ணத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப் சர்க்கரை போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒயிட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒயிட் ஃபாரஸ்ட் என்கிட்ட பார் சாக்லேட்டாக இல்லை, இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸாக தான் இருந்தது. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒயிட் சுகரையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது விப்பிங் க்ரீம், அதை வந்து ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜிலோட சில்னஸோடு எடுத்து அது 1 கப், பவுடர் சுகர் 1 கப், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுதான் க்ரீம். ஸோ செம்மையாக வந்துருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த பீட்டரை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், இதை மாதிரி நான் கேக் வாங்கியிருக்கேன், கேக் எக்யூப்மெண்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் 1 வருஷம் கழித்து அதை நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஹர்ஷிதா ஜோஷிதா கடுப்பாயிட்டாங்க, மம்மி அது பரண மேலேயே இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கான க்ரீம் ரெடி. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நானே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னேன். பசங்களாம் செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ க்ரீம் ரெடி, ஒயிட் சாக்லேட் ரெடி, சுகர் சிரப் ரெடி, கேக்கும் வெந்தாச்சு. ஸோ இது மாதிரி நைஃப் விட்டு பார்க்கும்போது எங்கேயுமே ஒட்டாமல் வந்துருந்துச்சு. ஸோ கேக்கும் ரெடி. நான் எதிர்பார்த்ததை விட கேக் செம்மையாக வந்துருந்துச்சு. அவன் இருந்தால் கூட இப்படி வெந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது செம்ம பக்காவாக வெந்திருந்துச்சு. பட்டர் ஷீட் போட்டால் மாதிரியே இருந்துச்சு அடியில், அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நல்லா கேக்கை ஆற விட்டுட்டு அதை ஒரு 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே பயமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. அப்படியே பொறுமையாக கட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து சுகர் சிரப் எடுத்து அந்த கேக்கோட ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் கேக் மேலே. ஸோ அதை கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தியாக அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சுகர் சிரப் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு கேக் எக்யூப்மெண்ட்லேயே வந்து அந்த பைப்பிங் பேக்கும் நாசில்ஸும் இருந்துச்சு. ஸோ நான் அதில் வந்து க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை வந்து
அப்படியே தூவி விட்டுட்டு அடுத்த லேயர் கேக் எடுத்து வச்சு திருப்பி அதுக்கு மேலே சுகர் சிரப், க்ரீம், ஒயிட் சாக்லேட் அப்படின்னு போட்டு சூப்பராக கேக்கை முடிச்சாச்சு. பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இவ்வளோ சூப்பராக வருமா அப்படிங்கிறது எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. பரவாயில்லடா பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைமே வந்து இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு. பட் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. என்னக்காக அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. ஹர்ஷிதா இந்த வாட்டி எக்ஸாமில் வந்து டாப்பராக வந்திருக்காங்க. எஸ், அவங்க ஸ்கூலோட செகண்ட் டாப்பராக வந்திருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஹர்ஷிக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி அவங்க கேட்டது, மம்மி நீங்களே எனக்கு வீட்டில் கேக் செஞ்சு தாங்களேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்டி எஸ் செஞ்சுருவோம், பாப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கேக் செய்கிற இதில் வீர சாகசத்தில் இறங்கினேன். பட் அது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ப்ளஸ் எனக்குள்ளேயும் வந்து பேக்கிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுடா, எல்லா பேட்டர்ன் கேக்கையும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த எதை பார்த்து பண்ணேன் அப்படின்னா, ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி சிஸ்டரோட வீடியோவை பார்த்து தான் பண்ணேன். அவங்க சொன்ன ஒரு ஸ்டெப்புமே அப்படியே ஃபாலோ பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. அந்த சிஸ்டரோட ஒரு டைலாகை நான் கடை வாங்கி இப்போ பேசிக்கிறேன். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும். இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதனா சர்ச் பண்ணுறேன் சமையலுக்கு அப்படின்னா நான் மெட்ராஸ் சமையல் மட்டும்தான் சர்ச் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் ஸ்டெஃபி சிஸ்டரோட இது ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நானும் அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான். அப்படியே எங்களுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கேக் அமேசிங்காக இருந்தது. வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.